வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். இந்த கச்சா எண்ணெய் விலைய ஏறுது இறங்குதுல்ல, அதனால நம்ம இந்திய பங்குச் சந்தைக்கு என்னதான் ஆகுது? இது பார்க்க கொஞ்சம் சிக்கலா தெரியலாம். ஆனா அந்த விளக்கத்தோட இறுதியில உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் கிடைக்கும் பாருங்க. வாங்க, முதல்ல இந்த நம்பரை பாருங்க. 85%. இது என்ன நம்பர்னு கேக்குறீங்களா? இதுதாங்க நம்ம இந்தியா கச்சா எண்ணெய்க்காக வெளிநாடுகள்ல எவ்வளவு நம்பி இருக்குங்கிறதோட அளவு. சிம்பிளா சொல்லணும்னா நம்ம தேவையில 85% நம்ம இறக்குமதி தான் பண்றோம். அப்போ உலக மார்க்கெட்ல விலை லேசா அசஞ்சா கூட நம்ம நாட்டுல அது பெரிய புயலையே கிளப்பும். அப்போ ஒரு கேள்வி வருதில்ல, என்ன விலை ராக்கெட் வேகத்துல ஏறும்போது உண்மையில யாருக்கு லாபம்? ஏன் நிஃப்டி எனர்ஜி இண்டெக்ஸ்ல சில ஸ்டாக்ஸ் மேல போகுது, சிலது கீழே விழுது? இந்த மர்மத்துக்கு பின்னால இருக்கிற காரணத்தை தான் நாம இன்னைக்கு உடைக்க போறோம். ஓகே, நம்ம எதை பத்தி எல்லாம் பேச போறோம்னு ஒரு சின்ன அவுட்லைன் பார்த்துடலாம். முதல்ல இந்தியா ஏன் எண்ணெய இவ்ளோ நம்பியிருக்குன்னு பார்ப்போம். அடுத்து அப்ஸ்ட்ரீம் வெர்சஸ் டவுன்ஸ்ட்ரீம் கம்பெனிங்கன்னா என்ன, அதுங்க எப்படி அழகழகா ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். அப்புறம் லாபத்தை பாதிக்கிற விஷயங்கள், ட்ரேடர்ஸ் யூஸ் பண்ற சிக்னல்ஸ், கடைசியா நம்மள மாதிரி இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணலான்னு சில ஸ்ட்ராட்டஜிஸ், இது எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம். சரி, செக்ஷனுக்குள்ள போலாம். நான் சொன்ன மாதிரி நம்மளோட எண்ணெய் தேவையில முக்காவாசிக்கு மேல இறக்குமதி தான். அதனால குளோபல் மார்க்கெட்ல என்ன நடந்தாலும் அதோட தாக்கம் நம்ம எனர்ஜி ஸ்டாக்ஸ் மேல நேரடியா விழும். சில சமயம் அது பெரிய அடியா இருக்கும், சில சமயம் அதுவே ஒரு வாய்ப்பாவும் மாறும். இப்போதான் விஷயமே இருக்கு, நல்ல கவனிங்க. நிஃப்டி எனர்ஜி இண்டெக்ஸ்ன்னு சொன்னா அதுல இருக்கிற எல்லா கம்பெனியும் ஒண்ணு கிடையாது. என்ன விலை ஏறுனா சில கம்பெனிங்க சந்தோஷப்படும், சில கம்பெனிங்க சோகமாயிடும். இதுக்கு ரெண்டு முக்கியமான பிரிவுகள் இருக்கு. ஒன்னு அப் ஸ்ட்ரீம், இன்னொன்னு டவுன் ஸ்ட்ரீம். இந்த ஒப்பீட பாருங்க, விஷயம் ரொம்ப சிம்பிளா புரிஞ்சிடும். அப்ஸ்ட்ரீம் கம்பெனின்னா யாரு? பூமியிலிருந்து எண்ணெய தோண்டி எடுக்கிறவங்க. அவங்களுக்கு விலை ஏறினா கொண்டாட்டம்தான். ஏன்னா ஒரு பேரலுக்கு அவங்களுக்கு கிடைக்கிற வருமானம் அதிகமாகும். ஆனா டவுன்ஸ்ட்ரீம் கம்பெனிங்க, இவங்க தான் கச்சா எண்ணெய வாங்கி பெட்ரோல் டீசலா மாத்துறவங்க. அவங்களுக்கு மூலப்பொருளோட விலை ஏறினா லாபம் குறையும். அவ்வளவுதான் விஷயம். சரி, இதுக்கு சில நிஜமான உதாரணங்களை பார்க்கலாமா? ONGC, ஆயில் இந்தியா, இவங்கெல்லாம் அப்ஸ்ட்ரீம், அதாவது எண்ணெய எடுக்கிறவங்க. அதனால என்ன விலை ஏறினா இவங்க ஸ்டாக்ஸும் ஏறும். ஆனா இந்தியன் ஆயில், BPCL, HPCL இவங்கெல்லாம் டவுன் ஸ்ட்ரீம், அதாவது ரிஃபைனரிஸ். இவங்களுக்கு விலை ஏறினா கஷ்டம். இதுல ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு சுவாரஸ்யமான கேஸ். அது ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் ரிஃபைனரி. அதனால விலை ஏற்ற இறக்கத்திலிருந்து ஓரளவுக்கு தன்னை பாதுகாத்துக்கும். ஒரு ஹெட்ஜ் மாதிரி செயல்படும்னு சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த லாபம் எப்படி கணக்கிடப்படுது, அதுல என்னென்ன விஷயங்கள் தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இது எல்லாமே அவங்களோட உள்ளீட்டு செலவு, அதாவது இன்புட் காஸ்ட் சுத்தி தான் நடக்குது. இந்த கிராக் ஸ்ப்ரெட் அப்படிங்கிற வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். ஒரு ரிஃபைனரி எவ்வளோ லாபம் சம்பாதிக்குதுன்னு இதுதான் சொல்லும். ரொம்ப சிம்பிளா சொன்னா, ஒரு பேரல் கச்சா எண்ணெயை வாங்குற விலைக்கும் அதை பெட்ரோல் டீசலா மாத்தி விற்கிற விலைக்கும் நடுவில் இருக்கிற வித்தியாசம் தான் இது. இந்த ஸ்ப்ரெட் அதிகமா இருந்தா அவங்களுக்கு லாபம் அதிகம், கம்மியா இருந்தா லாபம் கம்மி. இந்த டேபிள்ல பாருங்க, மொத்த கதையும் இதுக்குள்ள அடங்கிடும். என்ன விலை ஏறினா ONGC மாதிரி கம்பெனிக்கு வருமானம் அதிகமாகும், லாபம் கூடும். ஆனா BPCL மாதிரி கம்பெனிக்கு இன்புட் காஸ்ட் அதிகமாகி லாபம் குறையும். அதே மாதிரி இன்னொரு பெரிய வில்லன் யாருன்னா நம்ம ரூபாய் மதிப்பு. அது குறையும் போது இறக்குமதி பண்ற ரிஃபைனரிங்களுக்கு செலவு இன்னும் அதிகமாகும். ஏன்னா அவங்க டாலர்ல தானே பே பண்ணணும். இந்த ரூபாய் மேட்டர் சும்மா விட முடியாது. உதாரணத்துக்கு டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு 92 ரூபாய் கிட்ட போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ கச்சா எண்ணெய் விலை உயர்வோட வலி டபுள் மடங்கு அதிகமாகும். ஏன்னா அதே ஒரு பேரல் எண்ணெய்க்கு நாம இன்னும் அதிகமான ரூபாயை கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும். இதுவரைக்கும் நாம கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸை பத்தி பார்த்தோம். இப்போ கொஞ்சம் கியரை மாத்தி ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் இந்த மாதிரி சமயத்துல மார்க்கெட்டை எப்படி பார்க்கறாங்க, அவங்க என்ன சிக்னல்ஸை யூஸ் பண்றாங்கன்னு பார்க்கலாம். வாங்க, மார்க்கெட்டோட மனசை படிக்க முயற்சி பண்ணுவோம். ட்ரேடர்ஸ் கவனிக்கிற முதல் சிக்னல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிறது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்ன? சந்தையில எவ்வளவு புதுசா பொசிஷன்ஸ், அதாவது ட்ரேட்ஸ் ஓப்பன் பண்ணப்படுதுங்கிறது தான். இது அதிகமாகுதுன்னா சந்தையில ஆக்டிவிட்டி ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு ஒரு ரீசெண்ட் உதாரணம் இருக்கு. போன ஏப்ரல்ல சப்ளையர் பத்தின சில டென்ஷன்ஸ் வந்தப்போ எனர்ஜி ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஒரே அடியா 15% அதிகமாச்சு. இது எதை காட்டுச்சுன்னா ட்ரேடர்ஸ் எல்லாரும் சுறுசுறுப்பா புது பொசிஷன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கண்டா. சரி, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகுது, இது முதல் சிக்னல். இதோடு சேர்த்து ரெண்டாவது சிக்னலையும் பார்க்கணும். அதே சமயத்துல நம்ம ரிஃபைனரி கம்பெனிகளோட, அதாவது OMCஸோட ஷேர் விலை கீழே விழுது.
இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து பார்த்தா அது ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது. சோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறுது, ஆனா ஷேர் விலை இறங்குது. இத ட்ரேடர்ஸ் எப்படி படிப்பாங்க தெரியுமா? இது ஒரு செல் ஆன் ரைஸ் சூழல். அதாவது விலை லேசா மேல வரும்போதெல்லாம் விக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. நிறைய பேர் பங்குகளை விக்கிறதுக்காகவே பொசிஷன் எடுக்கறாங்க. அதாவது ஷார்ட் பில்டிங் நடக்குதுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ நாம கடைசி செக்ஷனுக்கு வந்துட்டோம். இவ்ளோ தூரம் அனலைஸ் பண்ணிட்டோம். இதிலிருந்து ஒரு இன்வெஸ்டரா நாம எப்படி லாபம் பார்க்கறது, இந்த ஏற்ற இறக்கத்தை எப்படி நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறதுன்னு சில ஸ்ட்ராட்டஜிஸ பார்க்கலாம். இது ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி. இதுக்கு பேரு தி ரீபவுண்ட் பிளே. இதுல 2 ஸ்டெப் தான். ஸ்டெப் 1, கச்சா எண்ணெய் விலை உச்சத்துக்கு போயிட்டு அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கணும். உதாரணத்துக்கு $110 இருந்து $95 வருதுன்னு வச்சுப்போம். ஸ்டெப் 2, அப்படி விலை குறைய ஆரம்பிச்சதும் இதுவரைக்கும் அடி வாங்கின நம்ம டவுன் ஸ்ட்ரீம் ரீஃபைனரி கம்பெனிகளோட ஸ்டாக்ஸ் திடீர்னு ராக்கெட் வேகத்துல மேலே ஏறும். இதுக்கு பேரு தான் ரிலீஃப் ரேலி. இன்னொரு ஸ்மார்ட்டான வழி இருக்கு, அதுதான் ஹெட்ஜிங். நிஃப்டி எனர்ஜி இண்டெக்ஸ்ல என்ன கம்பெனிங்க மட்டும் இல்ல, என்டிபிசி, பவர் கிரிட் மாதிரி பவர் செக்டார் கம்பெனிகளும் இருக்கு. எண்ணெய் விலையில பெரிய புயல் அடிக்கும்போது இந்த பவர் ஸ்டாக்ஸ் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். அதாவது உங்க போர்ட்ஃபோலியோவுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி இதுங்க செயல்படும். சரி, இந்த ஆய்வை ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம். அடுத்த தடவை எண்ணெய் விலையில ஒரு பெரிய மாற்றம் வரும்போது நீங்க வெறும் விலைய மட்டும் பார்க்க போறீங்களா, இல்ல இந்த ஆட்டத்துல இருக்கிற முக்கியமான பிளேயர்ஸ கவனிக்க போறீங்களா? இனிமே நீங்க வெறும் விலைய மட்டும் பார்க்க மாட்டீங்கன்னு நம்புறேன். ஏன்னா இந்த ஆட்டம் வெறும் விலைய பத்தினதில்ல, அந்த விலையால யார் ஜெயிக்கிறா யார் தோக்குறாங்கங்கிற பிளேயர்ஸ பத்தினது. உங்க பார்வை இனிமே மாறும்.